உத்தரகண்டில் இருக்கக்கூடிய கேதார்நாத் கோவிலுக்கு ரோப்கார் அமைக்கக்கூடிய பணிகளுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல உத்தரகண்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில், இந்த பணிகள் பற்றின தகவல்களை நம்ம பார்க்கலாம். உத்தரகண்ட் மாநிலத்தில் கேதார்நாத் கோவில் இருக்கு. இது கடல் மட்டத்திலிருந்து 11,986 அடி உயரத்தில் இந்த கோவில் மலை மேல அமைந்திருக்கிறது. சரி, இப்போ இந்த கோவிலுக்கு வருஷந்தோறும் குறிப்பிட்ட 4-5 மாதங்களில் 20 லட்சம் பக்தர்கள் வரை வருவாங்க. பக்தர்கள் வர்றப்போ இங்க கூட்டமும் அதிகமாக இருக்கும். இங்க வரணும் அப்படின்னா உத்தரகண்டுடைய தலைநகர் டேராடூன்ல இருந்து கௌரிகுண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும். இந்த டேராடூன்ல இருந்து கௌரிகுண்ட் வரை எல்லாமே மலைப்பாதை தான். சுமார் 250 கிலோமீட்டர் தூரம் மலையிலேயே நீங்க கார்லயோ இல்ல வேற வாகனங்களையோ வரலாம். ஆனா அங்க இருந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னா உங்களால முடியாது. ஏன்னா கௌரிகுண்ட்ல இருந்து கோவிலுக்கு செல்லக்கூடிய தூரம் 16 கிலோமீட்டர். அதுக்கு ஒரு மலை ஏறி இறங்கணும். அங்கிருந்து நீங்க நடக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, ஒரே வழி. இதனால நடந்து செல்லக்கூடியவர்கள் பலருமே இந்த மலை ஏறதை பத்தியில யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா 16 கிலோமீட்டர் 9 மணி நேரம் பயணிக்கணும், பல இடங்கள்ல அமர்ந்து போகணும் அப்படின்றப்போ கடும் சிக்கல் இருந்தது. ஸோ அப்படி முடியாதவங்க ஒன்று நடைபயணம் போவாங்க, இல்லைன்னா அங்கே குதிரைகள் இருக்கு, குதிரைகளில் ஏறி போவாங்க. பல்லக்கு, டோலின்னு சொல்லக்கூடிய பல்லக்கு மூலமாகவும் போவாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் ஹெலிகாப்டர் பயணமும் கூட மேற்கொள்வாங்க. ஹெலிகாப்டர் பயணம் நான் சீசன் எல்லாம் 5,500 ரூபாய் ஒரு நபர் ஒன் வேக்கு. இதுவே ஒரு ஃபேமிலியா ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு வந்தாங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய் வரை வசூலிக்கிறாங்க. எங்க இருந்து அப்படின்னா கௌரிகுண்ட்ல இருந்து கேதார்நாத் கோவிலுக்கு போறதுக்கு வசூலிக்கிறாங்க. ஸோ ஹெலிகாப்டர் கட்டணமும் அதிகமா இருக்கு. இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு மத்திய அரசு முனைப்பு காட்டினாங்க. இப்போ 4,081 கோடி ரூபாயில ரோப்கார் திட்டத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இதன்படி சோன் பிரயாக் இது எங்க இருக்கு அப்படின்னா கௌரிகுண்டுக்கு முன்னாடி இருக்கு. இந்த இடத்துல இருந்தே கேதார்நாத்துக்கு அவங்க ரோப்கார் அமைக்க போறாங்க. மொத்தம் 12.9 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த ரோப்கார் அமைய இருக்கிறது. இதன் மூலமாக ஒரு மணி நேரத்தில் 1,800 பயணிகள் அந்த ரோப்கார்ல போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் 9 மணி நேரம் நடந்து போயிட்டு இருந்த பயணிகள், யாத்திரிகர்கள் இனி 36 நிமிஷத்துல இந்த ரோப்கார்ல வேகமாக போக முடியும்ன்றாங்க. இதனால அங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் சுற்றுலாவும் வளர்ச்சி அடையும்ன்ற தகவலையும் சொல்றாங்க.